சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறது தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ வந்து 2 சைடும் ஓரம் அடிச்சிக்கலாம். நம்ம ரெண்டு சைடுமே நம்ம ஓரம் அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம சாரியை ஓரம் அடிச்சாச்சு. அதில் உள்பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். உள்பக்கமாக திருப்பிட்டு இந்த ஓரம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஓரம் அடிச்சதுலேருந்து இந்த கையால் நம்ம ஒரு 2 இன்ச் வச்சு தள்ளி வச்சுக்கலாம். இந்த கை நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம இந்த ஃபால்ஸில் நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாருங்க, இந்த மடிப்பு நம்ம மார்க் பண்ணியிருக்கோன்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம கையால் 2 இன்ச்சு இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த உள் சுற்று வரும்பொழுது இது நீடும். ஃபால்ஸை லைட்டாக இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கிட்டு உள்பக்கமாக அதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு தையல் போட்டுகிட்டே வரலாம். ஓட்டு தையல், அதாவது 2 3 அந்த இதை வச்சு ஓட்டு தையல் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓட்டு தையல் அடிக்கும்போது தான் துணி வந்து சுருக்கம் கொடுக்காம அந்த ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபால்ஸ் எதுக்காக வைக்கிறோம்னாக்கா, இந்த கரைக்கட்டு சிலதெல்லாம் கொஞ்சம் நாளானால் டேமேஜ் ஆகும். ரெண்டாவது, இந்த இடங்களில் சில சாரீலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அது பிரியாமல் இருக்கிறதுக்காகவும், ரெண்டாவது கொலுசு மாட்டும் பொழுது கொலுசில் வந்து கொஞ்சம் மாட்டி கொஞ்சம் சாரீலாம் டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி டேமேஜ் ஆகாமல் நமக்கு கொஞ்சம் லைஃப் வர்றதுக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸாக தெரியறதுக்காக தான் நம்ம இந்த ஃபால்ஸ் வைக்கிறோம். இப்போது இந்த மாதிரி நம்ம சாரீ இந்த ஃபால்ஸ் எந்த அளவுக்கு வருதோ வைக்கலாம். நம்ம இது போல் கொஞ்சம் இடம் விட்டு இந்த இடத்துல மடித்து இந்த அடியில் ஓரங்களை நான் ஒரு ஓட்டு தையல் போட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபால்ஸ் ஃபுல்லாத்தையும் வச்சுட்டு இந்த இடங்கள்லையும் லைட்டாக நான் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொண்டு வந்து இது ஃபுல்லாமே இந்த ஃபால்ஸ் ஃபுல்லாமே தையல் அடிச்சிடலாம். இந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டீசெண்டாக ராயல் லுக் காட்டும் ஃபால்ஸ் வைக்கிறதுனால.